1.5 வயது குழந்தையின் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி லாஃபோகிராம் அறக்கட்டளை சார்பில் ராக் பீச்சில் கிரவுட் ஃபண்டிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீனிகா என்ற 1.5 வயது குழந்தை முதுகெலும்பு தசைச்சிதைவு வகை 2 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த கோளாறு காரணமாக அவரால் நடக்கவோ உட்காரவோ முடியவில்லை. சிகிச்சை செய்யவில்லை என்றால் அவளால் சரியாக சுவாசிக்க முடியாமல் இறந்து போகலாம். அந்த சிகிச்சையை 10 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். அந்த மருந்துக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இந்தியாவில் கிடைக்காது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். இதுவரை 4 கோடி ரூபாய் வசூலித்ததால் லாஃபோகிராம் அறக்கட்டளை பாண்டிச்சேரி ராக் பீச்சில் கிரவுட் ஃபண்டிங் நிகழ்ச்சியை நடத்தியது. அந்த நிகழ்வில் 15,000 ரூபாய்க்கும் மேல் வசூலிக்கப்பட்டது. அந்த குழந்தைக்காக அனைவரும் முன்வந்து அந்த குழந்தை இந்த உலகில் வாழ உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திரு சூரிய பிரகாஷின் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் லாஃபோகிராமின் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் டெல்சன் மற்றும் நிர்வாகிகள் பவித்ரன், பிரபாகரன், கார்த்திகேயன், சுப, விக்னேஷ், சாந்தகுமார், நவீன்குமார் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். நாங்கள் எதுக்கு இந்த கிரவுட் ஃபண்டிங் ராக் பீச்சில் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ரீனிகா அப்படின்ற ஒரு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, ஜெனட்டிக்கல் டிசீஸ். ஸோ அந்த குழந்தையால் இப்போ நடக்கக்கூட முடியல. ஸோ அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, யூஎஸ்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 கோடி வரும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு 4 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு இன்னமும் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். ப்ளஸ் நீங்களும் பார்க்குற நீங்கள் எல்லாருமே நீங்களும் அங்கே அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அந்த குழந்தையோட உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே அந்த குழந்தைக்கு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன்.